ஐயா ஒரு சந்தேகங்கய்யா. சொல்லுங்க. ஐயா எனக்கு ஒரு 4 நாளாங்கய்யா, நான் பொதுவா உங்க புக்ஸ் எல்லாம் எல்லாமே படிச்சிருக்கேங்கய்யா. ம். ஒரு 4 நாளா எப்படி இருக்குன்னா, யாரோ ஃபாலோ பண்ற மாரி, தொரத்துற மாரி, ம். அந்த மாதிரிலாம் இருக்குங்கய்யா. இப்போ வந்து எனக்கு தெரியுது, அதெல்லாம் வெறும் தாட் தான். எனக்கு ம். திங்கிங்கா நான் தான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் அந்த ஒரு பதட்டத்துல. இப்போ ம். வந்து அந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுக்காம, அப்படி ஏதாவது தாட்ஸ் வந்தாலும் அத அப்படியே விட்டுட்டு வேற ம். வேலைய பார்க்கலாம் அப்படின்னு தோணுதுங்கய்யா. ம். எதனாலங்கய்யா எனக்கு அப்படி இருக்கு? இந்த மாதிரி தேவையில்லாம அவங்க துரத்துறாங்க, யாரோ குழந்தையெல்லாம் காப்பாத்தணும், இல்ல கொல்ல போறாங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப தாட்ஸ் வந்துச்சுங்கய்யா. அது எந்த அளவுக்குன்னா, அது அப்படியே உண்மைன்னு நான் நம்பி செயல்பட்டேங்கய்யா, அந்த அளவுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருக்க இருக்க நானா சிந்திச்சு, ஓகே இதெல்லாம் தாட்ஸ் தான், நம்ம தான் இதான் மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னேங்கய்யா. இப்போ வந்து ஆனாலும் இப்ப வரைக்கும் எங்க வீட்ல வந்து எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை பொதுவா நான் சாப்பிடுறதே இல்லைங்கய்யா. ஃபஸ்லுரஹ்மான் ஐயா டாக்டர் ஃபாலோவருங்கய்யா நானு. மாத்திரை சாப்பிடுறதே இல்லை எப்பயுமே. ஆனா எல்லாரும் மாத்திரையை திணிக்கிறாங்கய்யா, வச்சு வாயில போட்டு தண்ணி குடிச்சு முழுங்குற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் தான் விடுறாங்க. சரியா இல்லாதுன்னா அப்புறம் என்ன பண்ணிதானே ஆகணும். நீங்க சரியா இருந்தா பரவாயில்ல. ஃபஸ்லுரஹ்மான் இது வந்து உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு காப்பாத்துச்சுன்னா பரவாயில்ல. காப்பாத்தலைன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணத்தானே செய்யணும். உங்களை அவருடைய இது அணுகுமுறை கரெக்ட் தான். அதுக்கு வந்து உங்க நம்பிக்கையும் விசுவாசம் இருக்குல்ல. அவர் வந்து அவரோட ஒரு விசுவாசத்தோட இருந்தாரு. அந்த விசுவாசத்தை உங்களால கொண்டாந்து முடிஞ்சாதானே நீங்க அதை ஃபாலோ பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாமே தன்னாலே சரியாயிரும்ங்கிறதுல ஒரு விசுவாசம் இருக்குன்னு வச்சுடுங்க. தப்பு தப்பெல்லாம் விசுவாசம் பண்றீங்க. இப்படியா நடந்திருக்கு, யாரோ துரத்துறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு சொல்லி தேவை நெகட்டிவா எல்லாம் விசுவாசம் பண்றீங்க. உங்க விசுவாசமே வந்து உங்களுக்கு எதிரா திரும்புது. நீங்க சரியா திரும்பினா எல்லாமே வேலை செய்யும். நீங்க எல்லாமே உங்களுக்கு உதவி பண்றதா நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மாத்திரை வேணா மருந்து வேணா எல்லாமே தன்னாலே சரியாயிரும். அதாங்க இப்போ வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஆக்சுவலா நான் மாத்திரை வந்து தப்பான விஷயம்னு தான் நான் ஃபஸ்லுரஹ்மான் ஐயா கூட ஃபாலோ பண்ணால நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஓகே இப்போ மாத்திரையோ எது கொடுத்தாலும் நமக்கான நல்ல பாதை நம்ம வந்து சேரும். தற்காலிகமா பயன்படுத்திக்கலாம்ன்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிடுங்க. அது வந்து பெர்மனண்டா கிடையாது. தரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா என்ன சொல்றது, ரொம்ப நான் பாசிட்டிவா நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேங்கய்யா ஒரு 4 வருஷமா. அந்த நேரத்துல உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. பிரச்சனை இல்லாத நேரத்துல நீங்க எதை வேணாலும் பாசிட்டிவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். பிரச்சனைன்ட்டு வரும்பொழுது நீங்க பாசிட்டிவா பிஹேவ் பண்றீங்களா, நெகட்டிவா பிஹேவ் பண்றீங்களாங்கும் போது சோதனை வரும்பொழுது தானே அது தெரியும். அந்த நேரத்துல நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு விஷ பரீட்சை எல்லாம் பண்ண வேண்டாம். அதனால அந்த நேரத்துக்கு ஒரு அவசரத்துக்கு நீங்க மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நல்லது. அப்படிங்களாங்க. நீங்க மற்றபடி நோயை குணப்படுத்தி எப்போ நோயோட இல்ல, உங்க வாழ்க்கை முறையை நல்லா வச்சுக்கிடுங்க. வாழ்க்கை முறையை நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா ஏன் நோய் வருது? நோய் வர்றதே வாழ்க்கை முறையில ஏதோ சீர்கேடு பண்ணனாலதான் நோய் வருது. அதை நீங்க ஒழுங்குபடுத்துங்க. அதை ஒழுங்குபடுத்துங்க. செயல்கள்னால வந்த பிரச்சனை செயல்களால சரி பண்ணுங்க. அதனால அதெல்லாம் நீங்க ஒழுங்குபடுத்துங்க. சரி, வாழ்க்கை முறைன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அது என்ன? எதை நீங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை திங்க் பண்ணணும், எதை திங்க் பண்ணக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இவ்வளவுதானே. நம்ம செய்ய வேண்டிய வேலையில என்ன, செய்ய வேண்டாத வேலை என்னங்கிற புரியுதானே. இதுல வந்து உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே வந்து எத்தனையோ சிந்தனைகள் வரும். சிந்தனைகள் உண்மை கிடையாதுல்ல. கனவு வருது, கனவுங்கிறது ஒரு சிந்தனை. கனவுல வந்து ஒரு நமக்கு வேண்டிய நண்பர் வந்து ஒரு நமக்கு வேண்டிய உறவினர் வந்து இறந்து போனதாக காண்றோம். நேர்ல போய் அவரை பார்த்து என்ன நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருப்போமா? அவரு கனவுல செத்தாருங்கிறத உண்மையில செத்து போமா? அவரு நல்லா தான் இருப்பாரு. அவர்கிட்ட போய் நீங்க ஏன் சாகல, நீங்க செத்த மாதிரிலாம் கனவு வேண்டாம், ஏன் சாகலையா, சீக்கிரம் செத்து போங்க, உங்களை அடக்கம் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? அதனால அது கனவு நீட்டு தெரிஞ்சதுக்கு பிறகு அதே மாதிரி நீங்க இப்போ சில நேரங்கள்ல நம்ம நனவு நீட்டு வரும்போது தாட் வருது. நம்ம நினைக்கிற அந்த தாட் உண்மை வந்துட்டு நமக்கு சந்தேகப்பட்டுறோம். இது வந்து சும்மா கனவுங்கிற மாதிரி நினைக்கிறது இல்ல. நமக்கு ஒரு தாட்டெல்லாம் நிஜம்தானோ, இப்ப நீங்க யாரோ துரத்துற மாதிரி நினைக்கிறீங்களா, அது உண்மையோன்னு நினைச்சிடுறீங்க. அது தப்பா வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய எஃபெக்ட் இல்லாமலேயே நீங்க அந்த புரிதலோட இருக்கணும். எப்பவுமே வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு எதை செஞ்சாலும் மனசை வச்சுதான் செய்யறோம். மனசனுடைய உதவி இல்லாம எதையுமே செய்யறது இல்ல. மனசுங்கிறது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு வரக்கூடிய எமோஷனும் தாட்டும் தான் மனசு. இந்த எமோஷனும் தாட்டையும் மைனஸ் பண்ணா மனசுன்ட்டு ஒண்ணுமே கிடையாது. எமோஷன்ங்கிறது வந்து நமக்கு கண்ட்ரோல்ல கிடையாது. தாட்டும் கூட அதுவா வரும்.
ம். அது திங்கிங்கா மாத்தினா ஏதோ உங்க கண்ட்ரோல்ல கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஆகும். ம். அதனால என்ன தாட் வேணாலும் வரட்டும். ம். நீங்க எதுனாலுமே தாட் ஆக்கி தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியுது பாத்தீங்களா? ஆமாங்க ஐயா. புரியுறத கூட நீங்க உங்களுக்குள்ள ஒரு தாட்டா மாத்தி தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாங்க அதே ஐயா. மாதிரி நீங்க எதையாவது நீங்க எனக்கு சொல்லணும்னாலும் ஒரு தாட்டா வந்து தான் தாட்டை நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க எனக்கு கேட்கறீங்க. ஆமாங்க. அதுதான் வாழ்க்கையே வந்து தாட்டை வச்சுதான் வாழ்க்கையே நடந்துகிட்டு இருக்கு. அந்த தாட்டு தானாவும் வரும், நாமளாவும் செய்யற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க ஒரு நிதானத்தோட செயல்படுங்க. தாட்டுகள் எல்லாமே தாட்டு தான். உண்மை அது இந்த தாட்டுக்கு ஆதாரமா உண்மை இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்போ ஒருத்தர் இப்ப நம்ம யாரோ ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருங்கிறது தாட்டாவும் இருக்கலாம், நிஜமாவும் இருக்கலாம். உண்மையிலேயே நிஜமாவே நமக்கு கண்ணு முன்னால ஒருத்தர் விழுந்து கிடந்தாலும் கூட அது உங்களுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தாட்டு வந்து மூலமா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. தாட்டே வேலை செய்யலாம்னு சொன்னா ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்கிறத நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது. அதனால எல்லாமே தாட்டை வச்சுதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு நிதானத்தை கடைபிடிச்சா போதும். எல்லாத்துலயும் ஒரு நிதானத்தை கடைபிடிங்க, அவசரப்படணும். சரிங்க.